அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே, February 14. ஏன் வந்து வேலண்டைன்ஸ் டே எப்படி உருவாச்சு இப்படிங்கிற கேள்வி யாராச்சும் வச்சு பார்த்துருக்குறீங்களா? வேலண்டைன்ஸ் டே காதலர்கள் தினம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அது ஏன் உருவாச்சு? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குதுங்க. கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. ஒருத்தர் இறந்த நாளை தான் நம்ம வந்து காதலர்கள் தினமாக கொண்டாடிட்டுருக்குறோம். கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோம் மன்னர் கிளாடியஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து போரெல்லாம் நடக்கும்ல, திருமணமான ஆண்கள் வந்து போருக்கே போகாமல், ஏன்னா குடும்பம் குழந்தை குட்டின்னு வந்தாலும் நிறைய பேர் வந்து போருக்கு போக வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவர் வந்து யாரும் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்கூடாது, ஆண்கள் யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துடுறாரு. அப்படி ஆண்கள் கல்யாணம் பண்ணால் அவங்களோட பலம் குறையுது, வீரியம் குறையுது, போருக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல காரணங்களால் வந்து ரோம் மன்னர் கிளாடியஸ் வந்து திருமணம் பண்ணிக்கூடாது ஆண்கள் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் இந்த சமயத்தில் தான் வந்து மத போதகர், அவர் நேம் வந்து வேலண்டைன், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவாலயத்தில் வந்து காதலிக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கு ரகசியமாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. காதல் பண்ணுற பையனுக்கும் பொண்ணுக்கும் ரகசியமாக தேவாலயத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இது வந்து எப்படியும் தெரிஞ்சிருச்சு யாருக்கு? ரோம் மன்னருக்கு. தெரிந்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா வேலண்டைனை வந்து சிறையில் அடைச்சி February 14 தூக்கிலிட்டுறாரு. யார்? வேலண்டைன். அவர் தூக்கிலிட்டு இறந்தார். தூக்கிலிட்டாவே இறந்துருவாங்க. ஸோ அவர் இறந்த நாளை தான் வந்து அவர் காதலர்கள் வந்து நிறைய பேர் சேர்த்து வச்சார், ரகசியமாக திருமணம் பண்ணி வச்சார். ஸோ அவர் இறந்த நாளை தான் வந்து நாம் வந்து February 14 காதலர்கள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டுருக்குறோம். ஸோ ஒரு லவ்வர்ஸ் டேக்கு பின்னாடி ஒரு உயிர், அந்த காதலுக்காக சேர்த்து வைக்கிறதுக்காக வாழ்ந்த ஒரு உயிர் போயிருக்குதுங்க. சாரி, ஓகே, வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு. எல்லோரும் என்ன சொல்கிறது, அனைவருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே நாட் ஓன்லி ஃபார் நியூ லவ்வர்ஸ். கல்யாணம் ஆன கணவன் மனைவிக்கு வந்து லவ் பண்ணுறதும் ஒரு அழகான காதலர் தினம்தான். குழந்தைகள் அம்மாட்ட பாசமாக இருக்கிறதும் லவ் தான். எல்லாமே லவ் தான். அன்பு அப்படிங்கிறது ஈடு இணை இல்லாதது. ஸோ அனைவரும் வாழ்க, அன்புடன் வாழ்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.